சமீபத்தில் நடைபெற்ற பாஜக செயல் வீரர்கள் கூட்டத்தில் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் பேசுகிறார். இன்னும் வருங்கால தமிழக அரசியலில் ஜெயிக்கிறதோ நிலைக்கிறதோ அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தர் பனை ஏறாரு, ஒருத்தர் ஆடு மாடுகள் மாநாடு போடுறாரு. 2 பேர் ஒருத்தர் தான் அண்ணா தெரியாத மாதிரி பிரித்து சொல்லிக்கிறாரு. அதனால அவங்க மத்தியில் நிலைக்கிறதெல்லாம் ஈஸி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வேலை செஞ்சால் அவங்க சொல்லிட்டு செயல்வேறு கூட்டத்தில் பேசிக்கிறாரு. 2024 பார்லிமெண்ட் தேர்தலுக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி இருக்காதுண்ணே, எழுதி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் மன்றத்தை சொன்னவர் இன்றைக்கி இப்படி பேசுகிறார். அப்படின்னா எவ்வளோ அரசியல் களம் இங்கே மாறி இருக்குது அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம அப்போவே சொல்லியிருந்தோம் 2 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் தலைவராக 3 வருஷத்துக்கு முன்னாடி பேசுகிற தலைவராக நீங்கள் அதுக்கப்புறம் இருந்துப்பீங்கன்னா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா. ஆனால் அவர் திமுகவை சொல்ல, என்னென்னமோ ஊடாக போய் 1-2 உறுப்பினர் சேர்த்துறாங்கன்னு சொல்ல, விஜய் கட்சியை சொல்ல, ரசிகர் கூட்டம் எங்கெங்கேயோ கூட்டம் கொடுத்துல நாம் தமிழர் கட்சி தான் மறைமுகமாக அவர் பேசிக்கிறார். களம் இன்றைக்கி யதார்த்த களம் அப்படி தான் இருக்குது, அப்படி தான் மாறி இருக்குது, மாறும். ஏன்னா மண்ணுக்கான இந்த மக்களுக்கான இந்த ஒரு மண்ணுக்கான அரசியல், மக்களுக்கான அரசியலை விட பல்லுயிருக்கான அரசியல், ஆடு மாடு கோழி சிட்டு ஓணம் பாம்பு எல்லாத்துக்குமான அரசியல். இந்த அரசியல் தான் இப்போ நிலைக்க வேண்டும், தேவையான அரசியல்.